இந்த படத்தை ஒரு சில காட்சிகள்லாம் வந்து இப்படிதாங்க கண்ணை மறைச்சுக்கிட்டு இந்த வழியா பார்த்தேன். எனக்கே பயம் வந்துருச்சு. இந்த படத்தை பார்த்து நான் கெட்டு போயிருவேணும் அப்படின்னு. ஆக மொத்தத்தில் இந்த படத்தோட கதை, இந்த கன்றாவே கதையை சொல்லணும் வேறையா? சரி சொல்லி தொலைவோம். நம்ம கதாநாயகி வனிதாக்கும் நம்ம ஹீரோ ரோபோட்க்கும் கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணம் ஆகிற காட்சி ஒரு கன்றாவியான ஒரு காட்சி. சரி அது விடுவோம். ரொம்ப வருஷம் கழிச்சு திடீர்னு நம்ம வனிதாக்கு பிள்ளை வேணும்னு தோணுது. நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு எனக்கு பிள்ளை வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ பிள்ளை வேணாவே வேணாம், பெத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ஏன் அப்படி சொல்றாருன்னா, நம்ம வனிதாக்கு வந்து ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அவங்க பிள்ளை பொறுத்த வச்சாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து. இது வந்து நம்ம கதாநாயகனுக்கு தெரியும். நம்ம வனிதாக்கு தெரியாது. பிள்ளை வேணான்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கத்து வந்து நிறைய கன்றாவியான விஷயத்த பண்ணிட்டு இருப்பாரு. பிள்ளை வேணும், இவர்கிட்ட எப்படியாவது ஒண்ணா இருந்து பிள்ளைய பெத்துருவோம்னு சொல்லிட்டு நம்ம வனிதா ஒரு சில விஷயம் பண்ணுவாங்க பாருங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கே ஒரு தனி மன தைரியமும் மன உறுதியும் வேணுங்க. அப்படி இருக்கும் காட்சிகள்லாம். கடைசியா 2 பேரும் சேர்ந்து பிள்ளைய பெத்தாங்களா இல்லையா? இதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை கடைசியா நீங்க பார்த்து முடிக்கும் போது விரல வாய்க்குள்ள விட்டு வாந்தி எடுத்துப்பீங்க. ஏன்னா நான் அப்படிதான் எடுத்தேன் வாந்திய. இந்த படத்துல நம்ம இளையராஜா சார் வந்து அவரோட பாட்டு இந்த படத்துல யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு காப்பிரைட் அடிச்சாராம். இந்த படத்தை அவரை பார்த்திருப்பாரா எனக்கு தெரியல. ஒருவேளை பார்த்திருந்தாருன்னா அவரும் விரல வாய்க்குள்ள விட்டு வாந்தி எடுத்திருப்பாரு தான் நான் நினைக்கிறேன். நானும் உங்கள் கிரேசி ஜி.